சென்றவரை கண்டோர் கைகளுக்கு கொண்ட எங்கள் பிராத்தாலே 33 தேவர்கள் 44 கூட்டங்கள் சந்திரன் சூரியன் அக்னி வாழும் தேவர் மூவர் அடங்கி அப்பறிக்க இந்த நிகண்டாவதி கோட்டையில் எரிகண்டா சூரியன் யமகண்டா சுரபவற்றை யோதர முறைவல்லாமல் சீரும் சிறப்பு ராட்சாட்டுவது அப்பறிக்க அவருடைய நிலைமை நமக்கு விளவாக்கிறது. என்ன பண்ண உன் சவுகுத்து கட்டி அடிக்கிற என்னதான் என்ன சூத்துவா ஏறிட்டு நேரம் போட ஏற மாட்டேன் தானே அடிக்கிற வேலை மட்டும் எனக்கு பிடிக்காது. பேச கத்துக்கோ இல்ல கையில கூட 2 அடி அடிச்சிடு. அண்ணா சும்மா ஜாக்கி எடுத்து அடிக்காது. எனக்கு கோவம் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கா தெரியும். பண்ணுவேன் என்ன பண்ணுனா மத்த அச்சு பாரு எனக்கு கோவம் வரது முன்ன அச்சுடா டேய். நான் தொடர்ந்து கேள்றோம். எனக்கு கோவம் வராது. ஆனா சிரிப்பு சிரிப்பா அச்சுனா கத்தணும். அப்ப மேல போடுறேன் கீழ மாட்டாடுறா மேலாம் அட்வான்ஸ் போற மாதிரி சொல்லி தானே நாளைக்கு கூத்தாட வர மாட்டேன். நான் 4 லட்சம் தீயாச்சலம் வர மாட்டேன். இதே போல சொல்லி வருஷத்துல 5 ராத்திரி எத்தனை போடுறேன். 1 வருஷத்துக்கு இது மட்டும் தான் லீஸ் கொடுக்குறேன். வேற எதுவும் ப்ராப்பர்ட்டி லீஸ் கொடுல. அப்படி லீஸ் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 4 லட்சம் அதிகமாகும். எப்படி விருப்பம் 4 லட்சம் கொடுத்துரு உன் சவுகத்து மேல லட்சம் கட்டணும். அப்படியா ஒரு சூறவாச்சி எப்படி எந்த பகுனேஸ்வரம் வந்தாலும் அடி போறான். அடி போறியா அடி வச்சுக்கோ. இல்ல ஆளு பார்க்கதான் பிடிக்கிறேன்னு நினைச்சுக்காது. அடி என்ன மறியுதா சாமி ஆமாங்க என்ன வந்துட்டு உன்னோட அமையங்களா கப்பலில விளக்கேற்றி வை. நம்மளுக்கு தலையெழுத்தா நம்மளுக்கு நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு ஏன் கண்டவங்க ஏன் அடிக்கிற? அது ஏன் அடிக்கிற? அது போற வர வழியில நம்மளுக்கு மேடை போட்டு உக்காந்து வழியில போச்சுன்னா அது எங்க போகுது? என்னைக்குமே நாயை பார்த்தா அது ஒரு தெய்வமா நினைச்சுக்கோ. என்னக்கா ஒரே ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு போட்டுப்பாரு. அது உயிர் உள்ளவரை நம்மள நினைக்கும். கூட பிறந்த பொழப்பா இருந்தாலும் சரி, நீ 30 வருஷமா கூட அவனுக்கு சோத்தை போட்டு ஒரு நாள் அவனை சீன் சொல்லிப்பாரு. முதல்ல கத்திய திணிக்கிறோம் அவனதான் இருப்பான். புரியுதா? அதுக்கு வாய் மட்டும்தான் இல்ல,
மனுஷனை விட நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை உள்ள நாய் அது. இப்ப என்னத்துக்கு கோவப்பட்டு கிடக்குறீங்க? அதாவது நம்ம ரோஜா நாடகம் பண்ற மட்டும் இல்ல, எந்த நாடகம் பண்றமா இருந்தாலும் உங்களை ஒரு ஆள் வெளியே வரும்போது எங்களை மாதிரி பாப்புலா சொல்ல கூப்பிடுவீங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்பீங்க, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறையில் பதில் சொன்னாலும் அடிக்கதான் போறீங்க, உதர்க்கமா பேசினா அடிக்கதான் போறீங்க. ஏனென்றால் நீங்கள் அடிக்க பிறந்தவர்கள். வாய் காக்கா மறிக்குது பாரு. இரு அடிக்கணும், அடிக்கணும். நீங்க என்ன அடிக்கணும்? ஏன்னா நீங்க கேள்வி கேட்டே பழகிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமல பதில் சொல்லி நாங்க பழகிட்டோம். இன்னைக்கு ஒரு மாத்திரா உங்களை ஒரு கேள்வி கேட்கற, நீ பதில் சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன அதாவது ஒண்ணு இல்லையா, ஒரு போட்டி வந்துட்டா பணம் விளக்க நல்லா இருக்காது. காசு பணம் வச்சா அது சூதா மாறிடும். நம்ம ரெண்டு பேரும் சின்ன ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமா? அமைதியாருமா. நான் கேட்கிற கேள்விக்கு சரியான முறையில பதில் நீங்க சொல்லிட்டா பொழுது வெடிச்சு நாடகம் விடுமுறை எந்த காட்சியா இருக்கட்டும், நான் வெளியே இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிட்டு முகத்தை மட்டும் விட்டுடு. காலில இருந்து கழுத்து வரைக்கும் எவ்வளவு ஒரு நாள் ஆட்டி நான் மேல மேல போய் பேச மாட்டேன், மக்கள் தான் சாட்சி. பதில் சொல்லிட்டேன், எவ்வளவு ஒரு நாள் ஆட்டி பதில் சொல்லல ஒன்ன நான் அடிக்க மாட்டேன். நானும் ஒரு பப்புனேஸ்காரன், அவனும் ஒரு பப்புனேஸ்காரன். உனக்காக நீ என்ன வேலை சொல்ற? உன் பேகத்தை வைக்கணுமா இல்ல உன் துணி மச்சு வைக்கணுமா? நீ என்ன வேலை? டேய் கடைக்கு போறேன்னா நீ சொல்ற வேலை நான் செய்யறேன், நீ செய்யற. தயவு செய்து பொய்து வெடியத்துக்குள்ள எப்படின்னா ஒரே ஒரு அடி அவனை அடிச்சுடு, அதுதான் எழுதிட்டாரு. ஆனா நீ சொல்ற வேலை நான் செய்யறேன். அப்படி அடிச்சுட்டா இடுவேலை நீ செய்யற. சத்தியமாயா உன் மண்டாட்டி நான் வச்சு இந்த மாதிரி சரியா? நான் மண்டாட்டி நீ வச்சு ஒரே ஒரு அடி அவன் அடிதானே கேட்கிற கேள்வி பதில் நீ சொல்லு. ஒரு அடி என்ன விடிய விடிய அவனுக்கு பொங்கல் தான். நீ தானே இந்த வருஷம் இல்ல மேல இல்ல, நீ கையில காலில் எங்க ஒன்னாலும் அடி. ஒரே ஒரு பதில் மட்டும். பதில் கேட்கட்டுமா? கேள்வி கேள்வி பதில் சொல்லிட்டேன். அடி நல்லா பாரு, உசாரு நல்லா பாரு. இது குப்பை வீடு, இது குப்பை வீடு. அம்மா இதுதான் சொல்லி அங்க சொல்லிக்கிறான். இங்க இது குப்பை வீடு, இது குப்பை வீடு. இது கோபால் வீடு, அது கோபால் வீடு. கோபால் கோபால் வீடு. நான் சொன்னா வந்து என்கிட்ட சந்தேகம் கேக்குறான். கோபால் அங்க வந்து வீடு கட்டுறான். அவன் வீட்டு நல்லா அங்க இருந்து அங்க கட்டுறான், அவன் வீட்டு நல்லா கட்டிக்கிறான். அவன் தான் கேட்டான். அது மாதிரி அது அவங்க சொல்லு. கோபால் வீடு, இது குப்பை வீடு. குப்பை வீடு கோபால் வீடு, ரெண்டு பேர் வீடு நடு மத்தியில கோபால் வீட்டு வைக்க போரு. விளக்க நல்லா புரிஞ்சுதா? புரியுது. யாரோட குப்பை வீடு, அதே கோபால் வீடு வைக்க போரு. கோபால் வீட்டு வைக்க போரு. குப்பை வீட்டு கோழி வந்து கோபால் வீட்டு வைக்க போறல முட்டை போட்டுச்சு. போட்ட முட்டை கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா? பதில் சொல்லிட்டே சாப்பா குத்திக்கிறியா? போஸ்ட் ஆபீஸ்ல சாப்பா குத்திக்கிறா? கடுதாசி போச்சு, தந்தி போச்சு, மணி ஆர்டர், போஸ்ட் ஆபீஸ் அப்படி இப்படிலாம் இருந்தது. இந்த பாழா போன உலக நாகரிகன்ற பேர்ல இன்னைக்கு நாகரிகன்ற பேர்ல இன்னைக்கு நாசமா போயிருக்கு பாரு உலகம். எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் செல்லு வந்துட்டு தப்பு இல்ல, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. என்னக்க நாகரிகம் உயர நம்ம மனிதனுடைய அறிவு உயர்ந்து போகுது. போன் வந்தது, குடும்பம் நல்லா இருக்குது, நல்லா இல்ல, கெட்டு போறோம், அதை பத்தி எனக்கு அவசியமே கிடையாது. வீட்டுல குழந்தைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த குழந்தை அழுவும் போது இது டிவி சீரியல் பார்த்துதான் சரி, இல்ல சமையல் செய்திருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணியில பாலில ஊட்டி குழந்தைய தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்க்க சமையல் செய்யட்டும். குழந்தை அழுதுன்னா போதும், செல்ல எடுத்து குழந்தைகளை குத்துட்டு அந்த இப்படி கிடக்குது. சிரிக்காதீங்கம்மா, சத்தியமா பௌர்வா ஏறிது. சிரிக்காது, தயவு செய்து சிரிக்காதீங்க. என்னக்கா சிந்திக்கணும். முதல்ல குழந்தையானது மண்ணில் விளையாடினா போட்டுக்கிற துணி மட்டும்தான் அதுக்காகும். செல்போன்ல விளையாடிச்சுன்னு வை, வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். ஏத்துக்காம போட்ட உங்களுக்கு இருக்கும். முட்டை குப்பனுக்கா கோபாலுக்கா? கோபாலுக்கு தான் சொந்தம். எப்படி கோபால் வைக்க போறதுல முட்டை போட்டு வச்சுக்குது. கோயில் யாரு? குப்பந்து. கோயில் இல்லாத முட்டை மேல் கோபாலோட வைக்க போற போவோம். அதானே? இல்ல குப்பனுக்கு தான் சொந்தம். எப்படி கோயில் குப்பந்து இல்ல, குப்பை விட்டு கோயில் குப்பை வீட்டுல போட வேண்டிய தலை முட்டியா ஏன் கோபால் விட்டு வைக்க போட்டு? சரி போட்டோம். அந்த முட்டை ஆம்லேட் போட ஆளுக்கு பாதி குடிச்சிடலாம். கோபாலுக்கு ஆம்லேட் பிடிக்காது. சரி ஆஃப் ஆயில் போடு. ஆஃப் ஆயில் 2 பேர் எப்படி சாப்பிடுவேன்?
இல்ல புல் பாயில் போட்டு கொடு. அடங்கம்மா நான் முட்டை கோபாலுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. சரி போன போட்டோம். இதுக்கு பதில் தானே கோயில் விடத்தில் ஒண்ணு இப்படி பண்ணலாமா? எப்படி மறுநாள் ஒரு முட்டை போடுங்கல்ல, அது கோபால் கொடுத்துரு. மறுநாள் கோயில் போடல. சரி இல்ல போய் ஆளுக்கு பழைய பிரிச்சு கொடு. நான் முட்டை தானே சொன்ன போட்ட முட்டை தான் சொன்னேன். ஏய், முட்டை எங்கிருந்து நான் வரேன்? சத்தியமா சொல்லுங்க. தெய்வம் நீ. அண்ணா இந்த வருஷக்குள்ள ஒரு அடினா வாங்கணும்னு பார்க்க ஒரு அடி கூட வாங்க மாட்டேன். அண்ணா எப்படியோ தப்பிச்சிடா அந்த எப்படியோ அந்த கத்து சொல்லியே நீ போயிச்சுக்கிற நான் அடி வாங்க வருஷம் ஃபுல்லா நான் அடி வாங்குறியா? எப்படியோ ஒண்ணு பேச்சு கீச்சு என்னவோ பண்ணிடுறாடா. ஏய் ஜோடியா பையன் நீ கம்முன்னு அப்ப நான் அதிகார போனா நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாம் அடி பேச்சு சிஷ்யா ஏன்னா வெளியும் பயிரா வந்து மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க. கோவப்படாத உன்னை அடிக்கிறாங்க என்ன அடிக்கலையே அப்படின்னு வந்து பொறாமப்படக்கூடாது. ஏன்னாக்கா நாடகத்துல எந்த துறையிலேயே இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் சரி போட்டின்னு இருக்கலாம். ஐயோ அவர் செய்ய பொறாமப்படவே கூடாது. ஏன் உன்னை அடிக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு நான் காரணம் இருக்குது ராஜா. எங்கோ இருந்தோ ஒரு காட்டுலயோ மேட்லயோ ஒரு கல்லு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. எத்தாண்டு சிற்பிகளை விட்டு அது சிலையா வடிக்க சொல்றாங்க. புலியின் வலிய தாங்குற கல்லு சிலையா மாறுது. கோவில் கர்ப்பகிரகத்துல வச்சு அது கையை கடவுளா கையெழுத்து கும்பிடுறாங்க. புலியின் வலிய தாங்காத கல்லு அதே கோவிலுக்கு வாயப்படியில காலுக்கு கீழே படிக்கட்ட காலால மெரிக்கிறாங்க. ஏன்னா உளியின் வலிய தாங்குற கல்லு எவ்வளவு பொறுமையா இருக்குதோ அது பெருமையின் உச்சத்தை அடையுது. கடவுளா கையெழுத்து கும்பிடுறாங்க. அதே கல்லு பொறுமை இல்லாதது அவசரப்பார போய் கட்டு உடைகிற கல்லு காலு கீழே படிக்கட்ட மாறுது. காலுக்கு கீழே மெரிக்கிற கல்லும் அதே கல் தான். கையெழுத்து கும்பிடுற கடவுளும் அதே கல்லு தான். ஏன் உன்னை அடிக்கும் போது நான் அமைதியா இருக்கிறேன்னா இப்ப உன்னை சிலையா செதுக்குறேன். சரியா செதுக்கல கேக்குறாங்க. விட்டு கொடுக்கிற வாழ்க்கையில யாரா இருந்தாலும் கெட்டு போன சத்திரமே கிடையாது. பொறுமையா இரு பாத்துக்கலாம் விடு. சரி இந்த முட்டைக்கான விளக்கம் பொழுது விளக்கத்துல சொல்லிட்டு ஜாத்தி இரு. என் பக்கம் என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டேன். ஏய் பலவி அப்படிக்கு இந்த நெகனாபரி கோட்டை அமைதியாக சிரிக்கிற நேரத்துல சிரிங்க மற்ற கதையை கவனிங்க. தயவு செய்து அமைதி சைலண்ட். எந்த அளவுக்கு அமைதியாக அந்த நாடகம் இருக்கும். தயவு செய்து அமைதி சைலண்ட். இந்த நெகனாபரி கோட்டை சைலண்ட். நீங்களும் பேசி நாங்களும் பேசி கதை மழை போல பெய்யுது. நான் பனி அப்படி அந்த பனி நாய் போல கத்தி கிடக்குறான். முட்டை அங்கே கொடு. தயவு செய்து அமைதி சைலண்ட் அமைதியா இருங்க. இந்த நெகனாபரி ஆனா சேத பூனை காசிலியா நீ அடி வயிற்று பேசுற வசனமா இருந்து உட்காந்துக்கிற மக்கள் காதல் விட கதை நான் புரியும். பேசுற மக்கள் அமைதி எங்கன்னா தலையை தேடுங்க. இனிமேல் நீ பேசுற குறுக்க பேச என்ன கமர்றாக்குன்னு கேள்வி. ஏ சிஷ்யா பூவே பாய் மூடு. இந்த நெகனாபரி கோட்டை எனகண்டா சூரன் எவகண்டா சூரன் விட்டு ஏய் பேசுற கூட ஏய் நான் லூசா இல்ல மொத்த நீ லூசா நீ இல்ல யார் தான் லூசு இல்ல அவனா லூசு. ஏய் நான் லூசு. ஆமாங்க நான் என்ன லூசா அவரே? இப்ப எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கறோம். ஏய் நான் அதுல பெரியவன் பேர் வந்து நீ லூசு. நீ பேரு சின்னவன் பேரு நான் லூசு. இப்ப பெரியவன் நீ லூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிற நான் லூசு. ஏய் நான் சொல்ல ஒண்ணுமே புரியல எனக்கு. இதா புரியுதா? எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். பெரியவன் பேரு நீ லூசு. சின்னவன் பேரு நான் லூசு. வச்சிக்கிறாங்க பேரு. இல்ல பெரியவன் நீ லூசு கடைக்கு போயிட்டான். வீட்டுல இப்ப இருக்கிறது யாரு? நான் லூசுடா. ஏய் வைத்தியங்கள் பலவிதம். அது நீ ஒரு விதம். ஆமா செஞ்சு வச்சிருக்கதா ஒரு அடி வாங்கல. நீங்க மட்டுமா தெரியும் எனக்கு. கம்பெனி வந்ததுல இருந்தே யாரு நான் போயிட்டேன். சரி விடு பேசு. இந்த நெகனாபரி கோட்டை வாய்ப்புல ராஜா என்ன சொல்றவங்க முன்ன போய் சேருவாங்க. சரி இந்த நெகனாபரி கோட்டை எனகண்டா சூரன் வெற்றி ஏதோ குறைவில்லாமல் சீரம் சிறப்போடு வாழ்ந்தவனே. அப்படி போலும் குணகுணம் கொடுத்தால் ஓடி வரக்கூடியவன் என்னுடைய ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி எவங்கண்டா சூழல்